Hi viewers, welcome back to Bengaluru Travel Vlog. இன்னைக்கு நாம பார்க்குற ஹம்பி வீடியோ எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா விஜய் விட்டேலா கோயிலுக்கு போயிட்டு சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து அந்த டெம்பிள் டேங்க் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நேற்று பார்த்த வீடியோல டெம்பிள் டேங்க பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராமானுஜர் கோயில் அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வரக்கூடிய வழி, அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய வழி. ஆனா விஜய் விட்டேலா கோயிலோட தொடர்பு கொண்ட ஒரு கோயில் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்குது. எப்படி நேற்று பார்த்த வீடியோல ராமானுஜருக்கு செப்பரேட்டா ஒரு தனி கற்கோயில் எழுப்பியிருக்காங்களோ அதே மாதிரி 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வாருக்குன்னு செப்பரேட்டா எழுப்பப்பட்ட திருக்கோயில் தான் இது. காம்பவுண்ட் சுவர்கள் எல்லாம் கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு பெரிய கோயிலா தான் இருந்திருக்குது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா விஜய் விட்டேலா கோயிலோட ஒரு ராஜகோபுரத்தோட அப்படியே ஆப்போசிட் சைட்ல அமைஞ்ச கோயில் தான். நீங்க இந்த இடத்துக்கு போறீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணீங்க. நிறைய பேர் விஜய் விட்டேலா கோயிலை பார்த்துட்டு அப்படியே அந்த அற்புதங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிருவாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அதே கோயிலோட தொடர்பு கொண்ட இந்த மாதிரி செப்பரேட்டா எழுப்பப்பட்டிருக்க தனி கோயில்களை வந்து பார்க்க மாட்டாங்க. எப்படி இப்போதைக்கெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளிப்பிரகாரத்துல இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதி, அடுத்து ஆழ்வார்க்குன்னு எழுப்பப்பட்டிருக்க சன்னதிகள் எல்லாம் பாப்பீங்களா, அதே மாதிரியே தான் இந்த சன்னதியும் வந்து வழிபடுங்க. கோயில் நட சாத்தி இருந்தாலும் அந்த அற்புதங்களை எப்படி நம்ம விஜய் விட்டேலா கோயில்ல வந்து அற்புதத்தை தேடி வரமோ அதே மாதிரி இங்கேயும் அற்புதத்தை தேடி வாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா விஜய் விட்டேலா கோயிலோட அப்படியே பேக் சைட்ல இருக்கக்கூடிய பகுதிகள். நிறைய கோயில்கள் தனித்தனியா எழுப்பப்பட்டிருக்க மண்டபங்கள் எல்லாம் சிதறி கிடந்தாலும் இந்த மண்டப தொடர்ச்சியில அப்படியே லாஸ்டா இருக்கக்கூடிய கோயில் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க கோயில் பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாருக்குன்னு செப்பரேட்டா எழுப்பப்பட்ட கோயில். லாஸ்டா பாத்திருப்பீங்க நம்மாழ்வாருக்குன்னு எழுப்பப்பட்டிருக்க தனி கோயில் மாதிரி இது வந்து திருமங்கை ஆழ்வார்க்குன்னு எழுப்பப்பட்ட தனி கோயில். இத வந்து பெருமாள் கோயில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நிறைய பேர். இருந்தாலும் நேம் போர்டுல வந்து திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டப்படல அப்படின்னாலும் வெளிப்பார்வைக்கு கோயிலுக்குள்ள பில்லர்ஸ் எல்லாம் அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காங்க. நாம கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. லாஸ்ட் பார்த்தா நம்மாழ்வார் கோயில்ல வந்து அப்படியே மர கதவுகள் கொண்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நம்ம வெளியே இருந்து அட்லீஸ்ட் உள்ள பாக்குற மாதிரி ஓபன் டோர் மாதிரிதான் வச்சிருந்தாங்க. அந்த கிரில்ஸ் எல்லாம் கொண்டு போட்டு வச்சிருந்தாங்க. எனிவே பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கோயில். உள்ள இருக்கக்கூடிய பில்லர்ஸ் தான் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. ஆனா இந்த கோயிலை கண்டிப்பா வழிபாட்டுக்கு கொண்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். பக்கத்துல இருக்கிற இடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. பாதி ஆல்மோஸ்ட் போயிருக்க நிலைமையில தான் இருந்துச்சு. நிறைய வந்து பில்லர்ஸ் மட்டும் தான் எஞ்சி இருக்கும். ஹம்பியில நிறைய பிளேசஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது எவன்டா இது இந்த இடத்தெல்லாம் எப்படி ஆக்குனது அப்படிங்கிற மாதிரி கோவம் தான் வருது. எனக்கு மனசுலயும் கோவம் தான் வருது, உங்களுக்கும் கோவம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிதைவுபட்டு இன்றும் அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம புல் பூண்டுகள் தான் அங்கங்க முளைச்சிருக்குமே தவிர எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்குது. ஆனா இப்போதைக்கு வழிபாட்டுல பண்ணிட்டு இருக்க மன்னர்கள் கட்டின அந்த கோயில்களை நினைச்சு பாருங்க, நாம எந்த மாதிரி அந்த கோயில்களை மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னு. சில கோயில்களுக்கெல்லாம் போகும்போது சாக்கடை துர்நாற்றமும் அந்த மாதிரிதான் வீசிட்டு இருக்குது. அதே மாதிரி பறவைகள் எல்லாமே தங்கி இருக்கு. பறவைகள் தங்குறது பெருசு இல்ல, தங்கி இருக்கும் போது அதோட அந்த கழிவுகள் எல்லாமே ஆங்காங்கே போட்டு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாம தான் கோயில அமைச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பேணி காக்க வேண்டியதை இழந்துட்டோம். இழக்க கூடாம நாம மெயின்டைன் பண்ண வேண்டியதை படிப்படியா இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட விஜய் விட்டேலா கோயிலை நோக்கிய அந்த பயணம் வந்து முடிஞ்சிட்டு நாம தொடர்ச்சியா ரொம்ப வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. துங்கபத்ரா ஆற்றங்கரையோரமா நம்ம டிராவல் பண்ணிட்டே வரும்போது நாம வந்து விஜய் விட்டேலா கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரியே சொல்லியிருப்பேன். இதோட இந்த விஜய் விட்டேலா கோயில் பயணம் முடியுது. அடுத்ததா விஜய் விட்டேலா கோயில்ல இருந்து விருப்பாக்ஷா கோயிலுக்கு போகக்கூடிய அந்த பாத்வே வந்து அதுவும் மன்னர்கள் அவங்க காலத்துல யூஸ் பண்ணின அந்த பாத்வே வந்து பார்க்க போறோம். நாம பயணிச்சது வந்து நீங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹம்பி பசார்ல இருந்து அடுத்து கோதண்டராமர் கோயில் வழியா வந்து துங்கபத்ரா ஆற்றங்கரையோரமாவே ஒட்டி வந்து விஜய் விட்டேலா கோயிலை வந்து அடைஞ்ச அந்த பாதையை வந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்க போறது வந்து விஜய் விட்டேலா கோயில்ல இருந்து ஹம்பி பசார் நோக்கி போகக்கூடிய, அதாவது ஹம்பி கோயில் நோக்கி போகக்கூடிய மன்னர்கள் யூஸ் பண்ண அந்த பாத்வேல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பார்ப்பீங்க. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க பில்லர் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஹம்பி விருப்பாக்ஷா கோயில்ல இருந்து விஜய் விட்டேலா கோயிலை நோக்கி வரக்கூடிய அந்த பாத்வேல இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸா இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் தான்.
எப்படி சோழ மன்னர்கள் மறைந்து வாழ்ந்த அந்த பாதைய படத்துல கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி விஜயநகர மன்னர்கள் இந்த விஜய் விட்டலா கோயில்ல இருந்து ஹம்பி விருப்பாட்சா கோயிலுக்கு போன அந்த பாதையை நோக்கி நாமும் பயணம் செய்வோம்.